கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இயேசு மனுஷகுமாரனாக பூமியில் வெளிப்பட்ட போது ஜனங்கள் மத்தியில் போதகம் பண்ணி அவர்களுக்கு அநேகம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறை பொருள்களை வெளிப்படுத்துவேன் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இயேசு ஜனங்களோடு பரலோக ராஜ்யத்தை குறித்தும் மனம் திரும்புதல், தாழ்மை, ஜெபம், அன்பு, இரக்கம், விடாமுயற்சி, விசுவாசம் இவைகளை குறித்து உவமைகளாக பேசினார். இன்று இயேசு கூறிய அநேகம் உவமைகளில் இருந்து அழைக்கப்பட்டவர்களை குறித்தும் அழைக்கப்பட்டவர்கள் தங்கள் அழைப்பை அலட்சியம் செய்ததை குறித்தும் அத்துடன் அழைக்கப்பட்டவர்களில் யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை குறித்து இயேசு கூறிய ராஜா தன் குமாரனுடைய திருமண விருந்துக்கு அழைத்தவர்களை பற்றியதான ஓர் உவமையை நாம் பார்க்கலாம். இயேசு ஜனங்களை நோக்கி, அன்றியும் பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வரச் சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரர்களை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். ஆனால் அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டான். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழிச்சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என இயேசு அவர்களுக்கு கூறினார். இதை கேட்ட பரிசேயர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். இயேசு கூறிய இந்த உவமையில் 2 விதமான அழைப்பு கொடுக்கப்படுகிறது. முதலாவதாக யார் யார் வர வேண்டும் என தேர்வு செய்து அழைத்தார். இரண்டாவதாக உணவு ஆயத்தமாய் இருப்பதாக கூறி அனைவரையும் அழைத்தார். விருந்துக்கான அழைப்பானது ஊழியக்காரர்கள் மூலமாகவே ஜனங்களுக்கு வந்தது. ஊழியக்காரர்களே நற்செய்தியை அறிவிக்கும் உரிமையாளர்களாக காணப்படுகின்றனர். விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் தவிர மற்றவர்கள் நுழைய முடியாது. இந்த உவமையில் தெரிந்து கொண்டு அழைக்கப்பட்டவர்கள் தங்கள் அழைப்பை அலட்சியம் செய்ததை நாம் காணலாம். வேதத்தில் கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தமக்கென தெரிந்து கொண்டு அவர்களை அழைத்தார். ஆனால் அவர்கள் கர்த்தருடைய அழைப்பை நிராகரித்தார்கள். யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவின் அழைப்பை அசட்டை பண்ணி அவருடைய சுவிசேஷத்தையும் அலட்சியம் பண்ணினார்கள்.
இங்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களின் அலட்சியத்தை குறித்து கேள்விப்பட்ட ராஜா தன் ஊழியக்காரர்களை தெருக்களிலும் வீதிகளிலும் போய் காணப்படுகிற யாவரையும் விருந்துக்கு அழைத்து வரும்படி கூறினார். இதே போன்று காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரை இயேசு அழைக்கும்படி வந்தார். ஆனால் அவர்களுடைய அலட்சியமும் இயேசுவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் புறக்கணித்த போது மனம் திரும்பும்படி பாவிகளாய் இருந்த ஜனங்கள் எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. தேவன் கொடுக்கிற பெரிய விருந்தாகிய பரலோக ராஜ்யத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் அழைப்பை அலட்சியம் செய்த போது தெரிந்து கொள்ளப்படாத ராஜாவை அறியாத அநேகருக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அப்படியே புறஜாதியாராய் இருந்த நாமும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் அழைக்கப்பட்டோம். கர்த்தருடைய ராஜ்யமானது அலட்சியம் பண்ணிய அழைக்கப்பட்டவர்களிடத்தில் இருந்து எடுக்கப்பட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்திற்கான அழைப்பும் ரட்சிப்பும் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணிய விருந்து எப்படி இருக்கும் என ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாக கூறுகிறார். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சை ரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும் என கூறியுள்ளார். இந்த உவமையின்படி வேதத்தில் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என கூறப்படுகிறது. இந்த உவமையில் பரலோக ராஜ்யமானது தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது என கூறப்படுகிறது. அழைக்கப்பட்டவர்களுக்காக திருமண விருந்தில் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டு திருமண விருந்து ஆயத்தமாயிருந்தது. கர்த்தருடைய இரண்டாம் வருகையில் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என வேதம் சொல்லுகிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்களோ உலக காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து தேவனுடைய அழைப்பை அலட்சியம் பண்ணினார்கள். அத்துடன் நின்று விடாது ராஜாவின் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். வேதத்தில் கர்த்தருடைய அழைப்பையும் மனம் திரும்புதலையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் குறித்து பேசிய அநேக தீர்க்கதரிசிகளை கொலை செய்ததை நாம் பார்க்கலாம். இன்றும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய நற்செய்தியை ஜனங்களிடத்தில் கூறும் போது கர்த்தரையும் அவருடைய நற்செய்தியையும் ஏற்றுக்கொள்ள மனதில்லாத ஜனங்களால் புறக்கணிக்கப்படுகின்றனர். அநேகர் கொலை செய்யவும் படுகின்றனர். இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு அவரோடிருந்த 12 சீஷர்களும் உலகமெங்கும் சென்று கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலராகிய பவுலும் பர்னபாவும் தைரியமாக புற ஜாதிகளுக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என இயேசு கூறினார். பரலோகமானது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களால் நிறைந்ததாக காணப்படும். கர்த்தருடைய அழைப்பு நம்மை நோக்கி வரும்போது நாம் நம்முடைய பாவங்களில் இருந்து மனம் திரும்பியவர்களாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டதன் அடையாளமாக தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றவர்களாக காணப்பட வேண்டும். இயேசு கூறிய இந்த உவமையின்படி நாம் திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கல்யாண வஸ்திரம் தெரியாதவர்களாக காணப்பட்டால் நாம் அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் புறம்பான இருளிலே போடப்படுவோம் என கூறப்படுகிறது.
கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்கும் போது நம்முடைய பாவத்தின் அடையாளமாகிய அழுக்கு வஸ்திரங்களை களைந்தவர்களாகவும் கர்த்தர் கொடுத்த இரட்சிப்பின் வஸ்திரங்களை தரித்தவர்களாகவும் காணப்பட வேண்டும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாயிருக்கிறார்கள் என வேதம் சொல்லுகிறது. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் யூதனென்றும் கிரேக்கனென்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனனென்றும் இல்லை, ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் என வேதம் சொல்லுகிறது. நாம் தொடர்ந்தும் இயேசு கூறிய உவமைகள் எனும் தொடரில் இயேசு கூறிய உவமைகளையும் அதன் பின்னணியையும் அவர் வெளிப்படுத்திய மறைபொருளையும் அது நமக்கு எவைகளை கற்றுத் தருகிறது என்பதையும் தொடர்ந்து வரும் நாட்களில் நாம் பார்க்கலாம். மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.